ஹாய் ஹலோ வணக்கம் என் அன்புறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, லாங் ட்ரிப் போவோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு லாங் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம போகும்போது பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் எத்தனை அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். $253 தெரியுதா உங்களுக்கு? ஏர்லி மார்னிங் 2:53. ஓகேவா? ஸோ ஏர்லி மார்னிங் 2:53 என்னடா பண்ணுறா, எங்கடா கிளம்புற அப்படின்னு பார்க்குறீங்களா? அதை எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கோயில் போகிறோம். கோயிலுக்கு ஒரு சின்ன ஒரு பூஜையை போட்டுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு லாங் ட்ரிப் போக போகிறோம். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1 வீக் ட்ரிப் இருக்கும். ஸோ அது எப்படி, எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ட்ராவல்லே உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வாங்க, நம்ம என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எங்கெல்லாம் போகிறேனோ அது எல்லா இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க போவோம். ஃபஸ்ட் நம்ம பூஜைக்கு போய்டும். கோயில் போய்ட்டு ஒரு பூஜை போட்டு வந்துடுவோம். வாங்க கைஸ், இப்போ தான் நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஸோ ட்ரிப் பாருங்கள், எத்தனை கிலோமீட்டர் நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். 1640 கிலோமீட்டர், 1664 கிலோமீட்டர்ஸு ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் பாருங்கள், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். 2:47 ஏர்லி மார்னிங் 2:47க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து இங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து ட்ராவலில் உங்களுக்கு சொல்கிறேன். போகும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோயிலுக்கு போகிறேன். கோயில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு பூஜை போட்டுட்டு, ஏன்னா லாங் ட்ராவல் போகிறோம் இல்லையா, ஃபஸ்ட் டைம் லாங் ட்ராவல் போகிறோம். ஸோ ஒரு கோயிலில் போய் ஒரு பூஜையை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டைம் வந்து 2:48 ஏர்லி மார்னிங் 2:48. கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1664 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்ப்போம். வாங்க. ஹாய், கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க வாங்க, கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் கோயில், அம்மன் கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், எனக்கு ரொம்ப நம்பிக்கையான கோயில். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூஜை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ இங்கே பூஜைன்னா ஒன்றும் பெருசு இல்லைங்க, சும்மா அப்படியே தேங்காய் வச்சு, பூ வச்சு, பழம் வச்சு, அந்த மாதிரி சின்னதாக சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான், தேங்காய் உடைச்சிட்டு போக வேண்டியதான். வாங்க, சாமியை காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் சுவாமி அம்மன். இதுதான் அம்மன் கோயில். இவங்க தான் அம்மன். இவங்களை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒவ்வொரு காரியமும் நல்லா நடக்கணும், ஸ்மூத்தாக எல்லாம் நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றேன். பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து நிற்கிறது. வேப்ப மரம், அரச மரம். சிம்பிளாக, சின்ன கோவில், சிம்பிளான கோவில், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அமைதியான கோயில். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வண்டிக்கு பூ போட போகிறோம். அப்புறம் எலுமிச்சம்பழம் வைக்க போகிறோம். எலுமிச்சம்பழம் வச்சு திருச்சி எடுக்க போகிறோம். ஓகே, சரி வாங்க. ஃபஸ்ட்டு பூ போட்டுக்கலாம். போட்டாச்சு, மாலை போட்டாச்சு. என்ன பண்ணலான்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து லெமன் வைக்க போகிறோம். ஓகே, பூ வச்சாச்சு. அடுத்து லெமன் வைக்க போகிறோம். அது லைட் போட்டு, அதில் லைட் வீடியோ. அந்த பக்கம். ஓகே, லெமன் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு திருஷ்டி எடுத்துரும். ஓகேவா?
ஓகே கைஸ், நம்ம இப்போ கிளம்பிட்டோம். கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஃபியூலை ஃபில் பண்ணிக்குவோம். ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ வாங்க போவோம். இப்போ நம்ம பெட்ரோல் ஸ்டேஷன் போயிட்டு ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்புவோம். போகிற வழியில் நான் அவங்களுக்கு எங்கே போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி ஆதிபராசக்தி, ஓம் சக்தி மறுவரசி, ஓம் சக்தி ஓம் விநாயக, ஓம் சக்தி ஓம் காமாட்சி, ஓம் சக்தி ஓம் வந்தார் காமாட்சி. ஓகேங்க, கிளம்பியாச்சு. ஃபில் பண்ணியாச்சு. பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. இன்றைக்கி பெட்ரோல் ரேட் எவ்வளோ இருக்குன்னா ஹைதராபாத்தில் 107.34. இதுதான் இன்றைக்குள்ள பெட்ரோல் ரேட்டு. இப்போ இங்கேருந்து எப்படி போகலான்னா நேராக ஓஆர்ஆர் போடலாம். நெஹ்ரு ஓஆர்ஆர், அதாவது நெஹ்ரு அவுட்டர் ரிங் ரோட்டில் போய் பிடிச்சோன்னு வச்சிங்கன்னா அங்கேருந்து எங்கே போகணுன்னா ஏர்போர்ட் ரோடு இறங்கிடணும். அங்கேருந்து பெங்களூர் ரோடு பிடிக்கணும். ஓகே வாங்க போவோம். இப்போ நம்ம அவுட்டர் ரிங் ரோடு உள்ளே என்ட்ராக போகிறோம். டோல்கேட்டுக்குள்ளே போக போகிறோம். அவுட்டர் ரிங் ரோடு தாண்டிட்டோம். இப்போ வந்து அவுட்டர் ரிங் ரோடில் ஏற போகிறோம். Now we are in NORR, that means Nehru Outer Ring Road. நைட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் பட் இதில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம எங்கே இறங்கணும் அப்படின்னா ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஏர்போர்ட்டில் நம்ம இறங்கணும். ஏர்போர்ட்டில் வந்து ஓஆர்ஆர்லேருந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து பெங்களூர் ரோடு பிடிக்கணும். ஸோ இதோட நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை இல்லையா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதனப்பள்ளி போயிட்டுருக்கேன். என்ன ரூட் அப்படின்னா இங்கேருந்து கர்னூல், அங்கேருந்து கடப்பாலேருந்து மதனப்பள்ளி, அந்த ரூட்டு தான் இப்போ எடுக்க போகிறோம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு டோல் கிராஸ் பண்ண போகிறோம். கர்னூல் போகிற ரூட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு டோல் இது. என்ன
ஜச்சர்லா எக்ஸ்பிரஸ்வே. ஜச்சர்லா எக்ஸ்பிரஸ்வே. ஃபஸ்ட் டோர் கிராஸ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நான் இப்போ டீ குடிக்க உட்காந்துருக்கேன். எங்கே இருக்குன்னா ஸ்ரீ மஞ்சுநாதா டீலக்ஸ் ஹோட்டல், அங்கே தான் டீ குடிக்க உட்காந்துருக்கேன். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஹோட்டலை காட்டுறேன் இருங்க ஹோட்டலை காட்டுறேன். அண்ணா கோயிலுக்கு இப்போ தான் டீ குடிச்சு வச்சுல, டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வனப்பதி வனப்பர்த்தி அதை தாண்டி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இதில் வந்துட்டு இப்போ கர்னூலுக்கு வந்து 73 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆந்திரா பார்டருக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா பெட்ரோல் போட்டுடலாம். ஏன்னா ஆந்திராவில் வந்து டூ ருபீஸ் பக்கத்தில் வந்து கூட இருக்குது ரேட்டு. ஸோ அதனால் அங்கே வந்து ஆந்திராக்குள்ளே என்ட்ரானதுக்கு முன்னாடியே நம்ம தெலுங்கானா பார்டர்லேயே நம்ம போட்டுடலாம் பெட்ரோல். தெலுங்கானாவில் 107.34 இருக்குது நேற்று போடும்போது. ஆந்திரா 109 சம்திங் இருக்குது. ஸோ அதனால் பிஃபோர் தட் ஆந்திரா நம்ம வந்து பெட்ரோல் போட்டுடலாம். கர்னூல் வந்தாச்சு, ரீச் ஆகிடுச்சு. 8:30 ரீச் பண்ணிட்டேன் கர்னூல்.
வந்தாச்சு. இது என்ன டோல்னு பார்ப்போம். சப்பீரி உலா டோல்கேட். சரியான வெயில். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. வெயில் மண்டையை புழக்குது. காரில் இருந்ததுனால தப்பிச்சோம். இதே பைக்கில் வச்சுக்கிங்க அவ்வளோதான். எங்கேயுமே 2 சைடும் பாருங்கள் மரங்கள் ஒதுங்கிறதுக்கு எந்த மரமே கிடையாது. 2 சைடுமே மொட்டை வெயிலாக இருக்குது. இதே தான் கர்னூல்லேருந்து நம்ம பெங்களூர் போகிற ரூட்டு இதே மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் அப்படி தான். எங்கேயுமே ஒதுங்க இடம் இருக்காது. வெயிலாக இருக்கும். நான் வந்து செகண்ட் டைம் போகும்போது மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி தான் சம்மரில் போய் மாட்டிக்கிட்டேன். எங்கேயுமே ஒதுங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு. அதுவும் அப்போ ஆக்டிவாவில் போனேன். இப்போ காரில் போயிட்டுருக்கேன். அப்போ ஆக்டிவாவில் போனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ்வளோ வெயில். சம்மரில் மட்டும் அந்த இந்த ஏரியாவில் கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். நான் பேசுகிறத கேட்கும்னு நினைக்கிறேன். நான் மைக்கெல்லாம் போடலை. மைக் போடாமல் பேசிகிட்டு இருக்கேன். கேட்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மைக்கு போடாமல் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம எடுக்கும்போது 1654 இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போது 1654, 1754, 1854, 1954, 54, 400 கிலோமீட்டர், 410 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஒரு 215 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதாவது அப்ராக்சிமேட்டாக 625 வரும்னு நினைக்கிறேன். 410 + 215, 625, 625 கிலோமீட்டர் மொத்தமாகவே ட்ராவல் டைமு. கிலோமீட்டர்ஸு. நம்ம காலையில் அங்கேருந்து 3 மணிக்கு கிளம்புறோம். பட் இருந்தாலும் கோயிலில் பூஜையெல்லாம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏறும்போது நமக்கு கரெக்டாக ஒரு 4 மணி ஆகிடுச்சு. அப்படி 4 மணி நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா கூட இப்போ 11 மணி. அப்போ என்ன 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 7 மணி நேரம் ஆகுது. 7 மணி நேரத்தில் 410 கிலோமீட்டர்ஸு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு டோல்கேட்டுன்னு 1 கிலோமீட்டரில் இருக்குது. என்ன டோல்கேட்டுன்னு பார்க்கலாம். 7 hours 410 கிலோமீட்டர்ஸுங்கிறது அதிகமாக கம்மியாக நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறது இல்லைன்னா 80 to 85, 90 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் போயிட்டுருக்கேன். மேக்ஸிமம் 85 மெயின்டைன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அப்பப்போ நின்று ரெஸ்ட் எடுத்து தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இது அதிகமாக ஓட்டியிருக்கேனா இல்லை கம்மியாக ஓட்டியிருக்கேன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்த்து. அடுத்த நெக்ஸ்ட் டோல் பாஸும் வந்துருச்சு. டோல்கேட்டு எந்த டோல்கேட்டுன்னு பார்ப்போம். இது பேர் இருக்கணும், பேர் வச்சிருக்குன்னு தெரியல. ராயலசீமா எக்ஸ்பிரஸ் வே. இது
வந்து ராயலசீமா எக்ஸ்பிரஸ்வே. இதோட 5வது டோல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ராயலசீமா எக்ஸ்பிரஸ்வே டோல்கேட்டை தாண்டியாச்சு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 213 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 hours 3.5 hours ட்ராவல் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போயிடலாம், பொங்கனூர் போயிடலாம். ஸோ அங்கேருந்து வீடு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரோட்டில் அம்பு போட்டிருக்காங்க, ஆனால் அதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்காமல் வைக்கிறாங்க. ஸோ அது பகல்லே கண்டு தெரிய மாட்டேங்குது, அது இருக்கிறது நைட்லலாம் எப்படி தெரியும் தெரியல. அடுத்த டோல்கேட் வந்தாச்சுங்க. இது 6வது டோல்கேட்டு. என்ன டோல்கேட்டுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ராயலசீமா டோல்கேட்டு, ராயலசீமா எக்ஸ்பிரஸ்வே. அது இது வந்து என்னென்னா தெலுங்கில் எழுதியிருக்காங்க, நமக்கு தெரியல. தெலுங்கு ஹிந்தியில் இருக்குது. இதுவும் ராயலசீமா எக்ஸ்பிரஸ்வே தான் போட்டிருக்காங்க.